ஹாய் நண்பா, தமிழகமே எதிர்பார்த்த மாபெரும் அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்கு. 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 2423 வேகன்சி விட்டுருக்காங்க. கிட்டத்தட்ட 365 விதமான பதவிகள், 10th 12th டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே இங்கே ஜாப் இருக்கு. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உதவியாளர் ஜாப்ல இருந்து அதிகாரி ஜாப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கு சிங்கிள் பேப்பர் எக்ஸாம் மட்டும்தான், இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாம். ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் தான். முழு தகவலை சொல்ல போகிறேன். வீடியோவை முழுவதும் பாருங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற ஒரு லைக்கும் தான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அனைவரும் எதிர்பார்த்த இந்த வேலைவாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து அப்டேட் ஆகிருக்கு. இந்த வருடத்தில் வந்திருக்கக்கூடிய எஸ்எஸ்சி ஃபேஸ் 13 அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் தான். வேரியஸ் கேட்டகரியில், அதாவது ஒரு 10th படித்தவங்கலேருந்து 12th டிகிரின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்ளை பண்ணுறதுக்கு நிறைய ஜாப் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாபுக்கான ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் இந்த மாதம் 2ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 23 வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது. அண்ட் இந்த ஜாபுக்கான கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலை 24ஆம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 4ஆம் தேதி வரைக்கும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஒரு ரீஜனுக்கு தனித்தனியாக வந்து எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஜஸ்ட் டென்டேட்டிவாக கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் உங்களுக்கு எக்ஸாம் டேட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இந்த நோட்டிஃபிகேஷன் ரொம்ப பெருசுங்க, கிட்டத்தட்ட 30க்கும் அதிகமான பேஜஸ் இருக்குது. ஸோ நான் உங்களுக்கு முக்கியமான தகவலை மட்டும்தான் சொல்ல போகிறேன். அதனால் வீடியோவை முழுவதும் பாருங்கள். ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன் உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நம்ம தமிழகத்தில் டிஎன்பிஎஸ்சி இருக்குது இல்லையா? ஸோ டிஎன்பிஎஸ்சி மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு வேலைவாய்ப்புகளை ஃபில் பண்ணுறாங்க. அதே மாதிரி மத்திய அரசாங்க வேலைவாய்ப்புகளை ஃபில் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம் தான் ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன். இந்த ஸ்டாஃப் செலெக்ஷன் கமிஷன்லேருந்து தற்பொழுது ஃபேஸ் 13 ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷனை தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மத்திய அரசாங்கத்துறை, அதே மாதிரி மினிஸ்ட்ரிஸாக இருக்கட்டும், ஆர்கனைசேஷன், இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட்டினுடைய செக்டார்ஸ் நாடு முழுவதும் நிறையவே இருக்குது. இந்த டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேலைகள் இருக்குது. அந்த வேலைகளை இப்போ வந்து ஃபில் பண்ணுறாங்க. ஃபேஸ் 13 அப்படிங்கிற கேட்டகரியில் 10th படித்தவங்கலேருந்து டிகிரி படித்தவங்க வரைக்கும், உதவியாளர் ஜாப்லேருந்து அதிகாரி பணி வரைக்கும் வேலைகள் இருக்குது. தனித்தனியாக வேகன்சியை கொடுத்துருக்காங்க. ஒரு ரீஜியன் வைஸாக கொடுத்துருக்காங்க. எப்படி நம்ம வேலைகளை தெரிஞ்சுக்கிறது, அதற்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எல்லாமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த ஜாபுக்கான ஏஜ் லிமிட்டை பார்த்துடலாம். குறைந்தபட்ச வயதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதிகபட்சம் ஒரு பதவிக்கு ஏற்ற மாதிரி வேறுபடுது. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா 25 வயது வரைக்கும் இருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்ட சில பதவிகளுக்கு கொடுத்துருப்பாங்க. ஸோ 25 அப்படிங்கிறது அதிகபட்ச வயது தான். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு மேக்ஸிமம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் சென்ட்ரல் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி இருக்குது. ஓபிசி அப்படிங்கிறது பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே ஒரு 3 years ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். எஸ்சிஎஸ்டிக்கு ஒரு 5 years கொடுத்துருப்பாங்க. பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஸோ ஒரு பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ஏஜ் கேட்டகரி வந்து வேரி ஆகுது. ஏஜோடைய லிமிட் வந்து வேரி ஆகுது. குறைந்தபட்ச வயது 18 தான். அதை ஃபாலோ பண்ணி 27, 28, 30, 35, 42 இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பதவிகளுக்கு ஏற்ற மாதிரி அதிகபட்ச வயது வந்து சேஞ்ச் ஆகுது. இந்த ஜாபுக்கான குவாலிஃபிகேஷனாக இருக்கட்டும், வேகன்சியை செக் பண்ணுறது எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் எண்டில் கொடுத்துருக்காங்க. அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். அதற்கு முன்னாடி எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னா ssc.gov.in இதுதான் அஃபீஷியல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். டேரெக்டாக இந்த வெப்சைட்டுக்கு போய்ட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த வெப்சைட்டில் வாரீங்க அப்படின்னா ஓடிஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய 1 time ரெஜிஸ்ட்ரேஷனை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு அதற்கப்புறம் நீங்கள் ஜாபுக்கான அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுற மாதிரி இருக்கும். 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஆதார் கார்டு வந்து கேட்பாங்க. ஆதார் பேஸ்டு அத்தன்டிகேஷனை நீங்கள் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 1 time ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து கம்ப்ளீட் ஆகும். அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாமே கிடச்சிரும். அண்ட் நீங்கள் டேரெக்டாக டேஷ்போர்ட் போயிட்டு லாகின் பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் இருக்குது. ஃபீஸ் வந்து ரொம்ப கம்மி தான், ஜஸ்ட் 100 ரூபாய் மட்டும்தான். அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு ஃபீஸ் வந்து ஃப்ரீயாக இருக்குது. எஸ்சி, எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாதுங்க. ஃப்ரீயாகவே நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஜாபுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாமினேஷன் சிபிடி அப்படின்னு சொல்லக்கூடிய எக்ஸாம் இருக்கும். இந்த எக்ஸாமினேஷனுக்கான சென்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன் வைஸாக கொடுத்துருப்பாங்க. நம்ம தமிழகத்தை பொறுத்தளவு சதர்ன் ரீஜனில் வரும். ஸோ தமிழகத்தை சேர்ந்தவங்களுக்கு சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, சேலம், திருச்சி, திருநெல்வேலி, வேலூர் இந்த இடங்களில் எக்ஸாம் சென்டர் இருக்கும். நீங்கள் ஒரு 3 சென்டரை ப்ரிஃபரன்ஸ்க்கு சூஸ் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் நீங்கள் ஃபஸ்ட்டு கொடுக்குற சென்டர் தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டரை அலாட் பண்ணுவாங்க.
அதே மாதிரி புதுச்சேரியிலும் எக்ஸாம் சென்டர் கொடுத்துருக்காங்க. ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன், அதாவது இந்த ஜாபுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். இது ஜஸ்ட் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின் தான். மல்டிபிள் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, 4 ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஒரு ஆன்சர் நீங்கள் கரெக்ட் ஆன்சர் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சிபிடி எக்ஸாம் மட்டும் நீங்கள் கிளியர் பண்ணால் போதுங்க, இந்த ஜாப் உங்களுக்கு ஈஸியாக கிடச்சிரும். அண்ட் இந்த சிபிடி எக்ஸாம் எப்படி கேட்பாங்க அப்படின்னா ஒரு லெவலை பொறுத்து கேட்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இந்த ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா 10th குவாலிஃபிகேஷனுக்கு இருக்குது, 12th குவாலிஃபிகேஷனுக்கு இருக்குது, டிகிரி குவாலிஃபிகேஷனுக்கு இருக்குது. ஸோ இதுதான் சிலபஸ், சரிங்களா? ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ், குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்டு, இங்கிலீஷ் லாங்குவேஜ், இதுதான் உங்களுக்கான சிலபஸ். ஆனால் கொஸ்டின்ஸ் எப்படி கேட்பாங்க? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ 10th ஸ்டாண்டர்டை பேஸ் பண்ணி ஒரு ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th ஸ்டாண்டர்ட் அந்த லெவலில் தான் உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும். அதாவது 10ஆம் வகுப்பு வேலைகளுக்கு 10ஆம் வகுப்பு தரத்தில் கேட்பாங்க. நீங்கள் 12th ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் 12th லெவலில், அதாவது 12ஆம் வகுப்பு தரத்தில் உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. 12th ஆர் 12th இணையான டிப்ளமா படித்தவங்க கூட 12th ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ டிகிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா டிகிரி தரத்திற்கு உங்களுக்கு இந்த ஒரு ஸ்கீமில் இருந்து, அதாவது இந்த ஒரு சப்ஜெக்டில் இருந்து உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க. இந்த சிலபஸை தனித்தனியாக தெளிவாக இந்த நோட்டிஃபிகேஷனில் போட்டிருக்காங்க. உங்களுக்கான சிலபஸை மட்டும் நீங்கள் தனியாக எடுத்து நீங்கள் அதை மட்டும் ப்ரிப்பேர் பண்ணால் போதும். அதே மாதிரி நான் ப்ரிப்பேர் பண்ணக்கூடிய பெஸ்ட்டு புக்கை நான் வந்து டேக் பண்ணியிருக்கேன், இந்த வீடியோவில் டேக் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் லிங்க் இருக்கும். அந்த புக்கை மட்டும் நீங்கள் பை பண்ணி ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஈஸியாக அந்த எக்ஸாமை உங்களால் கிராக் பண்ண முடியும். ஸோ நெகட்டிவ் மார்க் இருக்குது. ஒரு கொஸ்டின் தப்பாக எழுதுறீங்க அப்படின்னா 0.5 மார்க் உங்களுக்கு நெகட்டிவில் போகுதுங்க. அதனால் கரெக்டான, அதாவது தெரிஞ்ச கொஸ்டினை மட்டும் நீங்கள் கரெக்டாக எழுதுங்க. கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு வந்து உங்களுக்கு ஹிந்தி அண்ட் இங்கிலீஷில் இருக்கும். நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் சூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி ஒரு சில ஜாப், இப்போ லைக் டைப்பிங் ஜாப்ஸ் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஜாப்ஸ் இருக்குது, அதே மாதிரி கம்ப்யூட்டர் ரிலேட்டடாக ஜாப்ஸ்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்கில் டெஸ்ட் வைப்பாங்க. மற்றபடி மீதி இருக்கக்கூடிய ஜாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டை மட்டும் கிளியர் பண்ணால் போதுங்க, உங்களுக்கு இந்த ஜாப் கிடச்சிருதுங்க. ஒன்ஸ் நீங்கள் எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அதாவது எக்ஸாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய வேகன்சியை வச்சு யார் நல்ல ஸ்கோர் பண்ணியிருக்காங்களோ அதை பொறுத்து மெரிட் செலெக்ஷன் இருக்கும். அதை கிளியர் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் தான். இன்டர்வியூ அந்த மாதிரி எதுவுமே கிடையாதுங்க. நோட்டிஃபிகேஷனில் பேஜ் நம்பர் 39 பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில்டு ப்ரொசீஜர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த ப்ரொசீஜரை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி அப்ளிகேஷனை கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் போட்டிருப்பாங்க, எப்படி நம்ம ஃபில் பண்ணுறது, இந்த ஃபார்மை எல்லாமே தெளிவாக ஸ்க்ரீன்ஷாட் இருக்குது. பேஜ் நம்பர் 41வது பேஜ்லேருந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் இருக்கும். எந்த மாதிரி ஆப்ஷன் சூஸ் பண்ணணும், நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு எந்த மாதிரி இருக்கும், என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்கேன் பண்ணி வைக்கணும், எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் எல்லாத்தையுமே செக் பண்ணிவிட்டு பொறுமையாக இருந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ப்ரௌசிங் சென்டர் போகணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்ககிட்ட ஒரு லேப்டாப் இருக்கா, ஈஸியாக அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல் இருந்தாலும் ஓகே தான், பட் மொபைல் ஸ்க்ரீன் சின்னதாக இருக்குது அப்படிங்கிறதுனால அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். லேப்டாப் இருந்துச்சுன்னா ஓகே, பெட்டர், ஈஸியாக நீங்கள் அப்ளை பண்ணிடலாம். இதில் ரொம்ப முக்கியமாக நான் சொல்ல போகிறது பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ தான். நிறைய பேர் இந்த எக்ஸாமுக்கான பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை தப்பாக அப்லோட் பண்ணிவிட்டு ஃபைனலாக அப்ளிகேஷனே ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கணும், காதுகள் இரண்டும் நல்ல விசிபிள், அதாவது ஃபோட்டோஸில் உங்களுடைய காதுகள் வந்து நல்லா தெரிஞ்சிருக்கணும். இந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் லுக்காக தான் இருக்கணும், சரிங்களா? இந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 8 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம வேகன்சி டீட்டெயில்ஸை பார்த்துடலாம். ஸோ அன்னெக்சர் 3 நோட்டிஃபிகேஷன் கடைசியில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு சீரியல் நம்பர் கொடுத்துருப்பாங்க, 2வது ரீஜியன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஒரு ரீஜியன் வைஸாக வந்து வேலைகள் இருக்குது. அதற்கப்புறம் போஸ்ட் கேட்டகரி நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த நம்பரும் உங்களுக்கு அப்ளை பண்ணும்போது தேவைப்படும். அண்டு போஸ்ட் நேம் கொடுத்துருப்பாங்க, எந்த டிபார்ட்மெண்ட்டில் வேலை இருக்குது, அதிகபட்ச வயது என்ன, எவ்வளவு சேலரி, பே ஸ்கேல் வந்து லெவல் பேஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க, என்ன படிச்சிருக்கணும், அண்டு வேகன்சி வந்து எந்தெந்த வகுப்புகளில் இருக்குது, இந்த மாதிரி தெளிவாக இருக்குது. ஸோ சிஆர் அப்படிங்கிறது நம்ம ரீஜியன் கிடையாது, சென்ட்ரல் ரீஜியனில் வருது. நம்ம வந்து சதர்ன் ரீஜியன், அதாவது எஸ்ஆர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரீஜியனில் தான் நம்மளுக்கான வேலைவாய்ப்பு இருக்குது. சீரியல் நம்பர் 277 நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சதர்ன் ரீஜனுக்கான வேலைகள் வந்துடுது, சரிங்களா? இதில் சீரியல் நம்பர் 277 எஸ்ஆர் சதர்ன் ரீஜனில் ஜூனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் வேலைகளுக்கான ஜாப் இருக்குது. சென்ட்ரல் ட்ரக்ஸ் டெஸ்டிங் லேப், இதில் தான் உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்டில் தான் வேலைகள். 18 to 30 வயது. இந்த ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க அண்ட் அபோவ், எனி டிகிரி தாண்டி பிஜி டிகிரி வரைக்கும் படிச்சிருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். பட் குறைந்தபட்ச கல்வி தகுதி ஏதாச்சும் ஒரு டிகிரி, மொத்தமாக ஒரே ஒரு வேகன்சி. இந்த மாதிரி தனித்தனியாக கொடுத்துருப்பாங்க, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள்.
லேப் அட்டெண்டன்ட் வந்து கேட்குறாங்க. நான் சொன்னோம் இல்லையா, உதவியாளர் ஜாப்ல இருந்து அதிகாரி ஜாப் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டில் வருது. சரிங்களா, மத்திய அரசாங்கத்தின் நிலத்தடி நீர் பகுப்பாய்வு டிபார்ட்மெண்ட் இங்கேருந்து கேட்டிருக்காங்க. 18லேருந்து 27 வயது, 10th வரைக்கும் படிச்சிருந்தா போதும். மொத்தமாக 3 வேகன்சி. இந்த மாதிரி ஒரு டிபார்ட்மெண்ட்டில் வரக்கூடிய வேலைகளை 10th 12th டிகிரின்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அதை ஃபுல்லாக பாருங்கள். சதர்ன் ரீஜன் முழுவதுமே நம்மளுக்கான வேலை வாய்ப்பு தான். சரிங்களா, சதர்ன் ரீஜன் வந்து 314 வரைக்கும் வேலைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ நாடு முழுவதும் 365 விதமான பதவிகள், 2423 வேகன்சி விட்டுருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி தான். இதனை தொடர்ந்து எஸ்எஸ்சியிலிருந்து சிஜிஎல் அப்படின்னு சொல்லக்கூடிய கம்பைன் கிராஜுவேட் லெவல் எக்ஸாமினேஷனுக்கான நோட்டிஃபிகேஷன் அடுத்த வாரம் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ வந்த உடனே நான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக தெரியப்படுத்துகிறேன். ஸ்டாஃப் செலெக்ஷன் எக்ஸாமினேஷனுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறவங்க இந்த ஜாபுக்கு ஷுவராக அப்ளை பண்ணி உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். எஸ்எஸ்சி பற்றி எனக்கு எந்த ஐடியாவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், ஆர் இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஒரு சில ஐடியாஸ் கொடுக்குறேன். அதை வச்சு நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஃபைனல் கன்க்ளூஷனுக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் எஸ்எஸ்சியை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தளோட நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.